ஈவினிங் டு நைட் குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஷார்ட்ஸை விட கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் போல் நானும் அம்மாவும் நர்சரி கிளம்பிட்டோம். அம்மா கொஞ்சம் வீட்டுக்கு வந்து செடி வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் அம்மா வாடாமல்லி, டேரியா, மருதாணி, செம்பருத்தி, ரோஸ் இதெல்லாம் வாங்கியிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் வாங்கி அம்மாவுக்கு கொடுத்து அனுப்பி விட்டுட்டு பசங்களை பிக்கப் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் வாங்க வந்துட்டேன். ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுமே அவங்களுக்கு ஈவினிங் சாப்பிட்றதுக்காக சீஸி கார்லிக் பிரெட் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இன்ஸ்டா ரீல்ஸில் எல்லாம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. எனக்கு இப்போ தான் செய்கிறதுக்கு டைம் இருந்தது. ஆனால் இத்தனை நாளாக ஏன் மிஸ் பண்ணேன்னு அவ்வளோ ஃபீல் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கொஞ்சமாக இருந்தது, பத்தவே இல்லை. பசங்கக்கிட்ட இருந்து பிடுங்கி நான் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நிறையா பண்ணணும். அப்போ ரெசிபி கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்க கிளம்புனதும் வாங்கிட்டு வந்த அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் பாட்டில் எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணிவிட்டேன். நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸ்ட்ரீட் ஃபுட் சைடில் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மார்னிங்கே சிக்கன் வந்து வாங்கி மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நைட்டு கடகடன் ஃப்ரை பண்ணிவிட்டு அதே ஆயிலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் வந்து ரெடி பண்ணிட்டேன். சூப்பராக இருந்தது. அப்படியே இந்த ரோட்டு கடைகளில் வாங்குவோம்ல அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காமல் என் கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த 2 ரெசிபியும் கண்டிப்பாக உங்கள் கூட ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்க கொதிக்க ஃப்ரைட் ரைஸை தட்டில் போட்டு நல்லா ஆவி பறக்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நிறைய பேர் பிரியாணி ஃபேன் இருப்பாங்க, ஆனால் நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஃபேனு. என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.